அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா நித்திஷா. நான் மோகனூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கவிதை புனையை எடுத்துக்கொண்ட தலைப்போ ஆணும் பெண்ணும் நிகரென்று கூறிய பாரதியின் தொலைநோக்கு பார்வை. முண்டாசு கவிஞனே, முத்தமிழை போற்றிய முதல்வனே, பாரதத்தின் ஒளிவிளக்கே, பால்பட்ட நிலத்தை பண்படுத்திய சொல்லேர் உள்ளவனே, நீ அகிலமெல்லாம் புகழ் பெற்றாய். அக்கினி கவிதைகளை நெஞ்சினில் விதைத்தாய். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நெஞ்சில் உறுதியும் கொண்டவரை செம்மை மாதர் என்று புகழ்ந்துரைத்தாய். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மூடர்களின் முகத்திரையை கிழித்தெறிந்தாய். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகத்தில் பேதமை அகலும் என்றாய். ஆணும் பெண்ணும் சமமானால் அறிவினில் தலைக்கும் உலகு என்றாய். பெண்ணுக்கு ஞானம் வைத்தவனை ஈசன் என்றாய். அதை மண்ணுக்குள்ளே கெடுத்தவரை மூடன் என்றாய். நாணமும் அச்சமும் நாய்களுக்கென்றாய். நல்லறமும் சுதந்திரமும் பெண்ணின் பெருங்குணங்களாக தந்தாய். பட்டங்கள் ஆள்வதிலும் சட்டங்கள் செய்வதிலும் பெண்களும் சிறக்கட்டும் என்றாய். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லை என்று பெருமை கொண்டாய். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்ற எண்ணம் கொண்டவரும் மாய்ந்து விட்டார் என்றாய். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதரை தலைகுனியச் செய்தாய். மண்ணுக்குள்ளே எவ்வுயரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்று பெண்மையை வணங்கினாய். துன்பம் தீர்வதும் பெண்மையால் என்றாய். பாரத தேசத்தையும் பெண்ணாக பாடினாய். பாதகம் செய்பவரை கண்டு பயப்படாதே என்றாய். பாப்பா, மோதி மிதித்துவிடு என்றாய். முகத்தில் உமிழ்ந்துவிடு என்றாய். ஆணுக்கு கிடைத்த அத்தனையும் பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டும் என்றாய். வெளியுலகில் பெண்களும் உலவ வேண்டும் என்றாய். விண்வெளியில் பறக்க வேண்டும் என்றாய். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் சுதந்திரத்தை கவிதையால் பெற்று தந்தாய். பெண்ணினத்திற்கு தீங்கிழைக்கும் வேதையர்களை சொல்லேர் கொண்டு உளவு செய்தாய். அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணினத்தை சிகரம் தொட்டு நிற்க வைத்தாய். உன் உதட்டில் உதித்தெழுந்த சொற்கள் எங்களின் திரைக்கதவை உடைத்திட்ட ஆயுதமானது. உன் சிந்தையில் பூத்த பூக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் தலைகளிலே கிரீடமானது. பெண் சிசு கொலை செய்வதனையும் பெண் அடிமை பேசுபவனையும் வார்த்தை கலைகளால் வீழ்த்தினாய். மானுடா, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் வரிகளால் பாடம் கற்போமடா. நன்றி, வணக்கம்.